நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இயேசுவே, நீர் எமக்கு உயிரையும் அரிய பிறப்பாகிய மானிட பிறப்பையும் கொடுத்தமைக்காக நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இயேசுவே, வயல்வெளி மலர்களை விட வானத்து பறவைகளையும் விட மேலாக எம்மை உம்மை நம்பி மகிழ்வுடன் வாழ அழைத்ததற்காக நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இயேசுவே, பிறரை அன்பு செய்வதன்படியாக உம்மை அன்பு செய்யவும் அந்த அன்பில் நிலைத்து நிற்கவும் எம்மை அழைத்ததற்காக நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இயேசுவே, பிறரால் நாங்கள் ஏமாற்றப்பட்ட போது நீர் எம்முடன் இருந்து எமக்கு தைரியத்தையும் வலிமையும் தந்ததற்காக நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இயேசுவே, நாங்கள் நோய்வாய்ப்பட்டு துன்புற்ற போது எம் வலிகளை போக்கி அற்புதமாக சுகத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இயேசுவே, பெற்றோர் உடன் பிறப்புகள் மற்றும் உறவுகள் கொண்ட அன்பான குடும்பத்தை எங்களுக்கு வழங்கியுள்ளதற்காக நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இயேசுவே, பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த போது நீர் எமக்கு ஞானத்தையும் உதவியும் வழங்கியுள்ளதற்காக நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இயேசுவே, உமது அன்னை மரியாவை எமக்கு தாயாகவும் துணையாகவும் தூண்டுதலாகவும் தந்ததற்காக நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அருட் சகோதரிகள் கண்ணீர் இல்லங்கள் மற்றும் நம்முடைய பங்கிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல பக்த சபைகள், மரியாயின் சேனையினுடைய 3 பிரசிடியங்கள், சுவர்ணமய மாதா, தங்கத்தாய் மாதா, நல்ல ஆலோசனை மாதா ஆகிய 3 பிரசிடியங்களுக்காகவும் வின்சென்ட் பால் சபையின் வழியாக நம்முடைய பங்கிலே செய்து வருகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய பங்கு பேரவை அன்பியங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு 35 அன்பியங்கள், இந்த அன்பியங்களிலே புதிய பொறுப்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அன்பியங்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அன்பிய பொறுப்பாளர்களுடைய பொறுப்பான ஒத்துழைப்பினாலே மற்றும் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய நற்கருணை பணியாளர்கள் இவர்கள் செய்து வருகின்ற பணிகள், இவை அனைத்திற்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய புனித சூசையின் புதல்வியர், மகளிர் குழுவினர், இளைஞர் குழுவினர், வளரும் இளைஞர் குழுவினர்,
பீட பரிசாரகர் குழுக்கள் மற்றும் பங்கிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மற்ற எல்லா பக்த சபைகள் அனைவற்றுக்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய வழிபாடுகளை எல்லாம் சிறப்பிக்க நம்முடைய பங்கிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற 3 தமிழ் பாடகர் குழுக்கள், ஒரு ஆங்கில பாடகர் குழு, இவற்றுக்காகவும் இவர்கள் செய்து வருகின்ற எல்லா சேவைகளுக்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. கடந்த ஓராண்டிலே நமது பங்கிலே 39 குழந்தைகள் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை பெற்று கடவுளுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறார்கள். 49 பிள்ளைகள் புது நன்மை பெற்று ஆண்டவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் முதன் முறையாக பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுக்காகவும் மற்றும் இவர்களை பயிற்றுவிக்கின்ற மறைக்கல்வி ஆசிரியர்கள் இவர்களுக்காகவும் கடந்த ஆண்டு 30 திருமணங்கள் நம்முடைய பங்கிலே நிறைவேறி இருக்கின்றன. இந்த திருமணங்கள் நடைபெறுவதற்கு இறைவன் அந்த குடும்பங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவளுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறி பாடுவோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நம்முடைய பங்கிலிருந்து கடந்த ஆண்டு 34 பேர் இறைவனுடைய திருவிழப்படி அவருடைய திருப்பாதங்களை அடைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நினைத்து பார்த்து அவர்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாற்றி தர வேண்டும் என்றும் இந்த வேளையிலே ஜெபிக்கின்ற அதே வேளையிலே நம்முடைய பங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பங்கு பக்கத்தில் இருக்கின்ற பிற சமயங்களுடன் நல்லுறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சபைகளோடு நாம் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு இறைவனுடைய ஆசி நமக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. மாதா டிவியிலே நம்முடைய பங்கினுடைய திருப்பலி வெளியிடப்பட்டது. அதை எத்தனையோ பேர் பார்த்து கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ நன்மைகளை இறைவன் நம்முடைய பங்கில் நடத்தி கொண்டிருக்கின்றார், செய்து கொண்டிருக்கின்றார். எல்லாவற்றுக்காகவும் நம்முடைய பங்கு என்கின்ற ஒரு குடும்பம் ஒன்றிணைந்து இந்த எதிர்நோக்கின் பயணத்தை மேற்கொள்ள கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றுக்காக இன்னும் நாம் மறந்து போன எல்லா நன்மைகளுக்காகவும் ஒன்றிணைந்து பாடி இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. எல்லோருமாக இணைந்து நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என்கின்ற பாடலை ஒரு அடி மட்டும் பாடி அதன் பிறகு மாண்புயர் கீதத்தை பாடலாம். Yeah.
இருக்கின்றவர். அவரை உற்று நோக்குவோம். ஆண்டு சிறிது சிறிதாக நம்மை விட்டு நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. புதியதொரு ஆண்டை இறைவன் நமக்கு கொடையாக கொடுக்க காத்திருக்கிறார். இதோ இறுதி நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட நன்றி ஆண்டவருக்கு செலுத்துவோம். நம்முடைய நன்றியினால் அவருடைய நிலை மாறுவதில்லை என்றாலும் நாம் மேன்மை அடைவதற்கு நம்முடைய நன்றி, நாம் சொல்லுகின்ற நன்றி நமக்கே திரும்பி வருகிறது, நமக்கே பயன்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நன்றியுள்ள நெஞ்சங்களோடு நாம் வாழுகின்ற பொழுது இறைவனுடைய ஆசி நமக்கு நிறைவாக வந்து சேரும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். எல்லோரும் இணைந்து மாண்புயர் கீதத்தை பாடுவோம்.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்கின்ற பாடலை எல்லோரும் எழுந்து நிற்போம். கைகளை தட்டி மகிழோடு
9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Wish you all a very happy New Year! Happy New Year! Happy New Year! May God bless you all. I created this amazing PowerPoint presentation. Lights on. Jesus Christ, His Son, and now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Because of what the Lord has done for us, give thanks. புத்தாண்டை நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த நடனத்தோடு வரவேற்று புத்தாண்டை தொடங்குவோம். ஒரு யூடியூப் லிங்க் ஒன்று போடப்பட்டது. அன்றைக்கு ஒரு ட்ரையல் பார்த்தார்கள் நம்முடைய பிள்ளைகள். அன்றைக்கு சவுண்டு சரியாக வரவில்லை, ஏனென்றால் அந்த வயர் சரியாக இல்லாதனால் இன்றைக்கு மீண்டுமாக ஒரு முயற்சி. இந்த நேரடி ஒளிபரப்பு, இந்த திருப்பலியானது நேரடியாக யூடியூப்லே ஒளிபரப்பப்படுகின்ற அதனுடைய லிங்க் ஆனது அன்றைய குழுக்களிலே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும். நாளை கூட அதை பார்க்கலாம். அற்புதம், அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம், அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத, 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Go!
பாப்பா நீங்க பாப்பா நீங்க பாப்பா சூப்பர் நேச்சுரல் ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு कैमरामैन फोटोग्राफर साहब जी तो நான் ஃபாதர் ஸ்டேஜ் பண்ணி திருப்பிடுங்கண்ணா மானிட்டர் ஃபுல் வைட் எப்படி இருக்கு பாரு அப்படி சூப்பராக இருக்கும் இங்கே திருப்பிட்டா இல்லை அப்புறம் இப்போ வேணாம் ஆடியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் ஃபுல் வைட் எப்படி இருக்கு அதான் ஃபுல் மாணவர்களே, இன்றைக்கு இந்த புத்தாண்டு திருப்பலியை நமக்காக தலைமையேற்று வழிநடத்த வந்திருக்கின்ற தந்தை அருட்தந்தை ஜோ ஆண்ட்ரூ, சலேசிய சபையை சார்ந்தவர், பேறு பெற்றோர் மையம் யாசர்பாடியிலே பேறு பெற்றோர் மையத்தினுடைய இயக்குனர் தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர். நமது நண்பர் ஏற்கனவே நம்முடைய பங்கிற்கு பல முறை வந்து நமக்கு திருப்பலிகளை நிகழ்த்தி இருக்கின்றார். தந்தை அவர்களை நாம் அனைவரும் மகிழ்வோடு இன்றைய திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்த அன்போடு வரவேற்கின்றோம். வருகை பாடலுக்காக தயாராகுங்கள். வருகை பாடல்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க உறவுகளே, 2024ஆம் ஆண்டை நாம் ஓடி முடித்து விட்டோம். 12 மாதங்களுக்குள் 365 நாட்களுக்குள் எத்தனை ஆயிரம் அனுபவங்கள், வெற்றிகள், தோல்விகள், பிறப்புகள், சில உறவுகளின் இறப்புகள். நாம் சாதித்தவை, நம்மை விட்டு தொலைந்து சென்றவை, நாம் தவறி விழுந்தவைகள், நம்மை எழுந்து நடக்கச் செய்தவைகள், நம்மை உலுக்கிய அனர்த்தங்கள், இவ்வுலகை கண்ணீர் சிந்த வைத்த யுத்தங்கள், மாற்றங்கள், பிடிவாதங்கள், அதிர்ஷ்டங்கள், நம்மை முடக்கிய நோய்கள். இவ்வாறு இவ்வருடம் நமக்கு விடை கொடுத்து செல்கின்றது. ஆனால் பிறக்கும் புதிய வருடம் 2025ஐ நம்மை நோக்கி நகர்த்த இருக்கும் பாதைகள் அதிசயமாகட்டும். இன்று திரு அவை தாயானவள் இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாவின் பெருவிழாவை கொண்டாட அழைக்கின்றது. அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக, கடவுளின் தாயாக மாத்திரம் அல்ல, அவள் நமது திரு அவையின் தாயாகவும் இவ்வுலகிற்கான பாதுகாவலியாகவும் இருக்கின்றாள். இவ்வுலகு அதன் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆதி பெற்றோரால் காயப்பட்டு பாவ நிலையால் அதன் நிலை இழந்திருந்த போதும் இவ்வுலகிலே பிறந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாவின் தூய்மையால், பிரமாணிக்கத்தால், கீழ்ப்படிதலால், அவளின் கற்புரிரை வாழ்வால் இவ்வுலக இழந்ததை மீண்டும் பெறலாயிற்று. எனவே நாம் தொடங்கும் இவ்வருடத்தை அவளின் பாதத்திலும் பாதுகாவலிலும் ஒப்புக்கொடுத்து ஆரம்பிப்போம். 2025ஆம் ஆண்டு ஒரு ஜூபிலி ஆண்டு. திரு அவை முன்னெடுக்கும் அனைத்து செயல்பாடுகளும், அது நமக்கு தரும் அனைத்து படிப்பினைகளும், மேலும் நமது நம்பிக்கையை வளர்த்திட மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் பலனளிக்க மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு நமக்கும் நமது குடும்பங்களுக்கும் ஓர் ஆசீர்வாதமாக அமைய மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு இயேசுவுக்கு நமது வாழ்வால் சான்று பகரும் கருவியாக நாம் மாற மன்றாடுவோம். 2025ஆம் ஆண்டு இவ்வுலகம் தேடும் அமைதியின், நீதியின் இல்லிடமாக மாற மன்றாடுவோம். இப்புதிய ஆண்டிலே நாம் தனித்து அல்ல, மாறாக சேர்ந்து பயணிப்போம். எதிர்நோக்கின் பயணிகளாக பயணிப்போம். பகைமையை அல்ல, மகிழ்வையும் அன்பையும் கொடுத்து பகிர்ந்திடும் நல் உள்ளங்களாக மாறிடுவோம். இதற்கான வரங்களை கேட்டு தொடரும் இக்கல்வாரி திருப்பலியில் அன்போடு இணைந்திடுவோம். புலர்ந்திருக்கும் புத்தாண்டு நமக்கு ஒளிமயமாக அமைய வேண்டி ஒளியாம் இறைவனை குத்துவிளக்கு ஏற்றி வரவேற்போம். முதல் திரையை ஏற்ற நம் பங்கின் தலைவராம் நம் பங்கு தந்தை அருட்பணி சார்லஸ் குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இரண்டாம் திரையை ஏற்ற நாம் பங்கில் பணி செய்யும் அருட்சகோதரிகள் சார்பாக அருட்சகோதரி சுனிதா அவர்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். மூன்றாம் திரையை ஏற்ற நம் பங்கின் அன்பிய ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் ஜெரால்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நான்காம் திரையை ஏற்ற நம் பங்கின் மரியாயின் சேனையின் ஒருங்கிணைப்பாளர்